ஒரு நடிகருடைய ரசிகராக இருப்பவர் என்னை தேட மாட்டார். நான் பலமுறை சொல்லிட்டேன். நீங்க பொழுதுபோக்கு தளத்தில் தலைவரை தேடுகிறவர்கள் என்னை தேட மாட்டாங்க. போராட்ட களத்தில் தனக்கான தலைவனை தேடுகிறவர் யாரோ அவங்க தான் என்னை தேடுவாங்க. விளங்குதுன்னு நினைக்கிறேன். அதனால அதை போய் பேசிக்க வேண்டியதில்லை. இப்ப தம்பி விஜய்னா அவருடைய ரசிகர்கள், அவரை நேசிக்கக்கூடியவர்கள் என்னை பின்தொடர மாட்டாங்க. அது அவர் வேற, அது வேற. அதுக்காக போய் பயந்துக்கிட்டு பேசிட்டு இருக்க முடியாது. அது அப்ப எங்க அண்ணன் கமலஹாசன் வரும்போது கூட தான் போனாங்க. ஒவ்வொருத்தர் வரும்போதும் போவாங்க. ஆனா எனக்குன்னு இருக்கிற நாங்கள் எடுத்து வைக்கிற அரசியல் கோட்பாடுகளை இதுதான் சரியா இருக்கும், இதுதான் இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க எங்களை பின்தொடருவாங்க. நீங்க சொல்லும் பொழுது இந்த கட்சி அப்படி உருவாக்கப்பட்ட கட்சி சேர்ந்து வரவங்க அப்படிதான் வந்திருக்காங்க. அப்படியே உங்களோட விலகி போறதுக்கான காரணம் நீங்க உங்கள்ட்ட சிந்தனை தன்முனைப்பு தான், தன்னை முன்னிறுத்திக்கிறதா. நான் தான் கட்சி, நான் தான் கட்சி. மதுரைனா நான் தான், ஈரோடுனா நான் தான், சேலம்னா நான் தான். அதாவது கட்சியில ஒரு கோட்பாடு இருக்கு. கட்சிக்காக நான், புரியுதுன்னு நினைக்கிறேன். கட்சிக்காக நான், கட்சியில் நான். அவன் தான் கட்சியில் இருக்க முடியுமே, கட்சியே நான் அப்படின்னு நினைக்கிறது கஷ்டம். அது கட்சியின் வளர்ச்சியை ஒரு நீண்ட இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணத்திற்கு பெரிய இடையூற, தடை கற்களா, ஆங்கிலத்தில் செக் போஸ்ட்னு சொல்லுமா, அது மாதிரி நின்றுக்கிறோம். அது கஷ்டம். அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம வேற ஒரு வளர்ச்சிக்காக வேற ஒரு ஆட்களை எல்லாம் இணைக்கும் போது தேவையற்ற முரண்கள் வருது. அது நமக்கு அவங்க வேற ஒரு எதிர்பார்ப்போட விலக வேண்டியது வருது. அதை பத்தி ஒரு பெரிய பேரியக்கம் கவலைப்பட்டு இருக்க முடியாது. நீங்க வளர்கிற ஒரு இயக்கம் ஒரு மரத்தை வச்சு நீங்க ஒப்பிடலாம். பல முறை சொல்லிட்டேன். சில கிளைகளை, சில இலைகளை உதுத்து தான் தீரணும். இல்லைன்னா அடுத்த கிளை வராது, அடுத்த இலை துளிர்க்காது. அதை போய் பேசிட்டு கூடியதில்லை. அவங்க கருத்து என்ன தம்பி? அவங்க கருத்து என்ன? கருத்து என்னன்னு சொன்னாதானே கேட்கணும். உன் கருத்து என்னன்னு சொன்னாதானே கேட்க முடியும். அவதூறு இது ஒரு கட்சி. ஒருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்க முடியாது தம்பி. அடிமை இனத்தின் உரிமைங்கிற கருத்தை தவிர வேற ஒண்ணு இருக்க முடியாது. இங்க கருத்துனா என்னை ஏன் முன்னாடி நிறுத்தல, வெளிப்படையா அவங்களுக்கு சொல்லணும்னா, இப்ப விலைக்கு போறவங்கலாம் சீமான் செத்ததுக்கு பிறகு கட்சி யாருக்கு இதை சொல்லணுமா? நான் இந்த பிரச்சனையில தான் எல்லாருக்கும் போட்டி பிரச்சனை. கட்சியில என்னைய வளர விடலங்கிறீங்க. கட்சி வளர்ந்தா தானே நீ வளருவ. கட்சிக்குள்ள நீங்க தனியா எப்படி வளருவீங்க? நீங்க எல்லாம் சொல்லுங்களேன். கட்சிக்குள்ள நீங்க என்னைய வளர விடல, யாரையும் வளர விடலைன்னா கட்சிக்குள்ள எப்படி வளருவ? கட்சி வளர்ந்தா தானே நீ வளருவ. கட்சிக்குள்ள நீ எப்படி வளருவ? உனக்கு ஒரு கூட்டத்தை சேர்ப்ப, அந்த கூட்டத்துக்குள்ள நான் தான் காட்டுவ. அதுதான் கட்சிக்குள்ள தன்னை வளர்க்கறது. இப்ப இது கட்சியை வளர்க்குமா சிதைக்குமா? நான் நிக்கிற இடத்துல நின்று இந்த படையை நடத்தி பாருங்க, உங்களுக்கு தெரியும். தம்பி, கட்சியில் ஒரு கோட்பாடு இருக்கு. எதையும் ஜனநாயக பூர்வமா முடிவெடுத்து சர்வாதிகாரமா செயல்படுத்தணும். எதையும் அறிவுபூர்வமா சிந்திச்சு உணர்வு பூர்வமா செயலாக்கம் பண்ணணும். இல்லைன்னா அது வெல்லாது. அது இல்லைன்னா நடத்த முடியாது, நடத்தவே முடியாது. நீங்க நடத்தி பாருங்க. நீங்க நடத்தி பாருங்க. இல்ல நேருல இருந்தோ, தாத்தா காமராஜ் இருந்தோ, பேரறிஞர் அண்ணால இருந்தோ, ஐயா கருணாநிதியில இருந்தோ, எல்லாம் அப்படி இல்லைன்னா அண்ணன் வைகோ மாதிரி ஆளுகள் எல்லாம் ஏன் வெளியேற்றணும்? ஒரு கட்சிங்கிறது சர்வாதிகாரம்ங்கிற சொல்லையும் நீங்க கொடுங்கோன்மையும் குழப்பிக்க கூடாது. சர்வாதிகாரம்ங்கிற ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருந்தே ஆக முடியும்னு ஐயா இறையன் எழுதுனது இருக்கு. ஜனநாயகபூர்வமா முடிவெடுக்கணும், சர்வாதிகாரமா தான் செயல்படுத்தணும். அங்கேயும் போய் ஜனநாயகம் செஞ்சா செய்யுங்க தம்பி, செஞ்சா செய்யுங்க, செய்யலைன்னா போங்கன்னா, படிச்சா படிங்க, படிக்கலைன்னா போங்கன்னா நல்ல மாணவர்களை நீங்க உருவாக்க முடியாது. வளராமையா நீங்க கட்சி இந்த கேடர் இல்லைன்னா 110 பேர் வருவான், அவ இல்லைன்னா இன்னொருத்த வருவான். அதுக்காக பார்த்துட்டு இருக்க முடியாது. நான் குட்டையிலேயோ குளத்திலேயோ வலைய வீசிட்டு இருக்கல. பெருங்கடல், தமிழ் தேச பெருங்கடல் இருக்குல்ல, தமிழ் பேரின பெருங்கடல்ல வலை வீசுறேன். நான் மக்கள்கிட்ட முன்னாடி நின்று என் மக்களை, என் கருத்தை சொல்லி என் மக்களை என் பக்கம் வென்று கொண்டு வரேன். நான் மண்ணை வெல்வதற்கு முன்பு மக்களின் மனத்தை வெல்லணுங்கிற கொள்கையை கொண்டவன். அதனால அந்த வேலையை செய்கிறேன். இவங்க போறாங்கன்னா சிலருக்கு முதல்ல உங்க எல்லாத்தையும் கேட்கிறேன்,
நான் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தனிச்சு நின்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்திருக்கேனா இல்லையா? இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்று நடந்திருக்கா? திராவிடம் பேசாம பெரியாரை பேசாம இங்க ஒன்னும் செய்ய முடியாது. நீங்க நான் ரெண்டையும் பேசாம அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்திருக்கேன். ஒரு எளிய மகன் ஐயா விஜயகாந்த் வந்திருக்காருன்னா அவர் புகழ்பெற்ற திரைக்கலைஞர். அவருக்கு நாடெங்கிலும் ரசிகர்கள் குவிந்து கிடந்தாங்க. அவர் படக்குன்னு தொண்டர்களாக்கி வந்துட்டார். எனக்கு நாம் ரசிகர்கள் எனக்கு யாருமே கிடையாது. ஒரு மகனா வந்து வந்து கத்தி கத்தி இந்த 8 ஆண்டு கால அரசியல் 8 ஆண்டு ஆயிடுச்சு சேர்த்து எனக்கு ஒரு சின்னமா இல்லை. ஒரு நேரம் ஒன்று கொடுப்பாங்க, ரெட்டை மெழுகுவர்த்தியும் கொடுப்பாங்க. அப்புறம் அது போய் சேரும் டபக்குன்னு எடுத்துக்கிட்டு இந்த விவசாயம்லாம் எப்படி தெரியுமில, இது ஒன்றும் சரியில்லை, இதில் ஏதாவது இருக்குதா பாருங்க, தட்டி பாருங்கன்னா அதில் இந்த கரும்போட ஒரு விவசாயி இருந்து கண்ணா கிசான்னு ஒன்று கொடுத்தான். சரி இதை குடியான்னு வந்து நான் தான் அதை விவசாயின்னு ஆக்கி கொண்டு போனேன். 6 தேர்தலாக போட்டிட்டேன், இடைத்தேர்தல் மற்றது இல்லை. படக்குன்னா அதை எடுத்துக்கிட்டு விட்டு மைக்குன்னு ஒரு சின்னத்தை வந்து நான் வேட்பாளர் அறிவிக்கும் போது கூட எனக்கு சின்னம் கிடையாது, கடைசியாக கொடுத்தாங்க. அது மைக்குன்னு கொண்டு போனேன். ஒரு சின்னத்தை அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் கை தாமரை ரெட்டலை உதயசூரியன் இதெல்லாம் வந்துடுது. எனக்கு 8வது பெட்டியில் இருக்கு என் மைக்கு. அதை மைக்கை தேடினா அதுக்குள்ள கீழே எனக்கிட்ட கொடுத்த மைக்கு இல்லை, கீழே 2 பித்தானை வச்சு அது சீப்பு மாதிரி ஆயிடுச்சு. அதை தேடி 36 லட்சம் பேர் வாக்கு செலுத்தி இந்த மகனை, எளிய மகனை, யாரும் பெரிய வேட்பாளர் இவர் ஐயா பொன்முடி மகன், இவர் ஐயா துரைமுருகன் மகன், இவர் இந்த மகன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சாதாரண பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்திருக்கான என் மக்கள் எவ்வளவு மகத்தானவர்கள்னு பாருங்க. அதனால இது அதிகாரத்துக்கு வரணும்னா எப்படி வரணும்னு இருக்கு. நீங்க முருங்கை மரம் இந்த மரத்தை தேடுறீங்க, நான் ஏன் ஆலமரம் அரச மரமா இருக்கக்கூடாது? கொஞ்சம் மெதுவாக தான் வளர்றேனே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இருங்க.